நஹமது நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாக் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, குழந்தைகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது கலிஃபா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் எந்த அளவுக்கு உண்மைக்கு, நீதிக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவர் நடக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை பற்றிய ஒரு சம்பவம். அவர் அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார், அல்லாஹ்வுக்கு பயந்து எப்படி அவர் நீதியை பின்பற்றினார் என்பதை பற்றிய ஒரு சம்பவம். ஒரு முறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே குற்றம் சாட்டுறாங்க. எதனால் அப்படின்னு சொன்னால், அவருடைய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு பள்ளிவாசலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. அது ஒரு கூடல் வாய் மாதிரி வச்சு தண்ணி வெளியில் விழுது. அது வெளியில் விழுகிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், அங்கே பள்ளிவாசலுக்கு தொலைவரவங்களுக்கு அது சங்கடமாக இருக்குது. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலிஃபா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூடல் வாய் அந்த பைப்பை அகற்றிடுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பைப்பை அகற்றிடுறாங்க. இப்போ வெளியில் போயிட்டு வந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ வீட்டுக்கு பார்த்தோன்னே அந்த பைப் லைன், அந்த கூடல் வாயின்ற அந்த பைப் லைன் மேலேருந்து தண்ணி கீழே போகுது. அந்த இது அகற்றப்பட்டிருக்கிறத பார்த்து அவங்களுக்கு கோபம் வருது. உடனே அவங்க அந்த ஊர் தலைமை ஹாஜிக்கிட்ட போயிட்டு, அவர் உபை பின் காஃப் அவங்க பேர், அவங்கள்ட்ட போயிட்டு அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க மேலே குற்றம் சுமத்தி வழக்கு உரைக்கிறாங்க. உடனே ஹாஜி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கலிஃபாவை கூப்பிட்றாங்க. கலிஃபாவை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காக அழைக்கிறாங்க. உடனே கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துடுறாங்க. வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹாஜியோடைய வீட்டுக்கு வராங்க. அப்போது அந்த ஹாஜி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தன்னுடைய சொந்த வேலையை செஞ்சிட்ருக்கார். வெளியில் காத்துட்ருக்காங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலிஃபா, அவர்களுக்கெல்லாம் மேலே உள்ள ஜனாதிபதி இவங்க ஹாஜி. அப்போ அந்த ஊர் நீதிபதி. அப்போ இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வராங்க. ஆனால் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்றாங்க. இப்போ இது நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், ஏன்னா ஜனாதிபதியே வந்திருக்கிறாரு, இவர் நீதிபதி தான், ஹாஜி தான். இப்போ அந்த காஜி அவங்களுக்கு அந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒரு காரணம் தான் இந்த இடத்துல அவங்க ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கல. அவங்க எப்போதும் எல்லோரையும் எப்படி நடத்துவாங்களோ அப்படி தான் நடத்துனாங்க. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த இடத்துல உண்மை சாகலை, நீதி அங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இருக்கிறதுனால. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஹாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாயை திறக்காதீங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, வழக்கை யார் போட்டாங்களோ அவங்க தான் முதல்ல சொல்லணும், அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காஜி சொல்கிறாங்க. உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறாங்க. அவங்க பேச சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு. இந்த மாதிரி இந்த கூடல் வாய், இந்த மேலேருந்து தண்ணி வரக்கூடிய அந்த பைப்பு குழாய் அகற்றப்பட்டுட்டு அது எப்போத்துலேருந்து இருக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேருந்து அங்கே தான் இருக்குது. கலிஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துலேயும் அது அங்கே தான் இருந்துச்சு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எடுத்து தூக்கி வீசிட்டாங்க. இதனால் எனக்கு ரொம்ப இழப்பு, என்னுடைய இதயத்திலையும் வருத்தமும் அடைஞ்சிருக்கேன், எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதை கேட்டு அந்த ஹாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று கூறிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கலிஃபாவை பற்றி கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்குறாங்க.
அப்போ உமரலி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அதை எடுக்க சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க, ஒப்புக்கொள்கிறாங்க. அப்போ காஜி கேட்குறாங்க, ஒருத்தர் வீட்டில் வந்து அனுமதி இல்லாமல் ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு காஜி கேட்குறாங்க. அப்போ உமரலிலான் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணீர் விழுந்து மக்களுடைய துணிகள் எல்லாம் தெரிக்குது, அந்த தண்ணி அழுக்கு தண்ணி. அதனால் வந்து நான் அதில் வந்து மக்களுடைய சௌகரியத்துக்காக தான் செஞ்சேன், இது ஆகாத காரியம் எதையும் நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஜி வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து, சரி இப்போ அவங்க பதில் சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தம்முடைய கைத்தறியை கொண்டு தரையில் அடித்து அடையாளம் விட்டாங்க, அந்த அடையாளப்படி தான் நான் வந்து இந்த வீட்டையே நான் கட்டினேன். வீடு கட்டினதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய தோள் மேலே ஏறி நின்று அந்த கூடல் வாய், அந்த லைனை, பைப் லைனை வந்து அந்த குழாயை வைக்கும்போது அந்த வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் மேலே ஏறி அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வைக்க சொல்லியிருக்காங்க. அதன் பேரில் தான் நான் அவங்க தோள் மேலே ஏறி நின்று நான் அதை வச்சேன், அது அமீருல் மூமினீன் இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் மேலே ஏறி அந்த பைப்பை வச்சுருக்கிறாங்க, அந்த குழாயை வச்சுருக்கிறாங்க, கூடல் வாயின்ற அந்த குழாயை. இது வந்து உமரலியல் அவங்க எடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காஜி கேட்குறாங்க, அதுக்கு சாட்சி உண்டா என்று கேட்குறாங்க. 1 2 அல்ல, பல சாட்சிகளை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அந்த மதீனாவாசிகளை வந்து கூப்பிட்டு வராங்க. அவங்க எல்லாருமே வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சாட்சியம் சொல்கிறாங்க. இப்போ இது நடந்துகிட்டு இருக்கும்போது கலிஃபா அவங்க வந்து தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. அவங்க ஏஞ்சி எழுந்திருக்கிறாங்க. உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட வந்து என்னை வந்து மன்னிச்சிடுங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து அதனை வச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சிருந்தால் நான் மறந்து கூட என்ன செய்ய மாட்டேன், இதை செஞ்சுருக்க மாட்டேன். நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, இப்போ என் தோள் மேலே ஏறி நின்று அந்த கூடல் வாயை வந்து, அந்த குழாயை வந்து முன்பு இருந்த அதே இடத்துல நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பரிகாரமாக இப்போ நான் எடுத்துட்டேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் தோள் மேலே ஏறி அதே மாதிரி நீங்கள் அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து அந்த காஜி ஏற்றுக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே தோள் மேலே ஏறி அந்த குழாயை, அந்த கூடல் வாய் குழாயை வைக்கிறாங்க. என்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நிலைமை இருக்குத மிக உயர்ந்ததான ஒரு காரியம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது நம்ம நினைக்கிறோம் அவங்க தோள் மேலே ஏறி இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு. அவங்க இறங்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து என்ன அதப்பு இல்லாமல், பண்பு இல்லாமல் அவங்க தோள் மேலே ஏறியதுக்காக என்னை மன்னிச்சிக்காங்க கலிஃபா அவர்களேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்றாங்க. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நாம் தெரிஞ்சுக்கணும், அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுமதி இல்லாமல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டு குழாயை வந்து அந்த வீட்டு உரிமையாளர் அனுமதி இல்லாமல் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக அதே மாதிரி செஞ்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தோள் மேலே ஏறி அந்த பைப்பை அதே மாதிரி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அவங்க தோள் மேலே ஏறி நம்ம வச்சோமே அதே எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் வந்து யாராக இருந்தாலும் சரி, கலீஃபாவாக இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமே அப்படின்றத அவங்க எடுத்து சொன்னாங்க. இது வந்து உலக மக்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். நம்ம நினைக்கிறோம் அமீர் செஞ்சால் தப்பு இல்லை, அமீர் சாப் செஞ்சால் தப்பு இல்லை, இமாம் செஞ்சால் தப்பு இல்லை, நம்ம தலைவர் செஞ்சால் தப்பு இல்லைன்னு. தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம அதை எடுத்து சொல்கிறது நம்ம மீது கடமை. அல்லாஹ் வந்து அதை தான் விரும்புகிறான். பணத்தை பார்த்துட்டு, பதவியை பார்த்துட்டு மயங்கிடக்கூடாது. மயங்காமல் நம்ம என்ன செய்யணும், உண்மையை எடுத்துரைக்கணும். அதுதான் அல்லாஹ் வந்து விரும்புகிறான். நீங்கள் வந்து ஹக்கை எடுத்து சொல்லுங்கள், கசப்பாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை எடுத்து சொல்லுங்கள். இதை தான் அல்லாஹ் விரும்புகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹக்குன்னு சொன்னால் உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்து நீதியை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நீதியின்படி நம்ம எல்லாரையும் நடக்க கிருபை செய்வானாக. நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். ஏதாவது தவறு செய்து இருந்தால்
அல்லாஹ் தஆலாட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மன்னிச்சு நம்ம எல்லாருக்கும் சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்து நமக்கு நேரான வழியை தந்து நம்ம அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் வாஹிதான வஹிந்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் MH மாலிக் முகமது.